நம்முடைய எரிநில பாதையிலே போதுமான அளவிற்கு ஆன்மீக பெருமக்கள் பயன்படுத்துவதற்கு குளிப்பதற்கு அதுபோன்று கழிப்பட வசதி இல்லை என்பது பல்வேறு நிலையிலே பொது காலத்திலே பல்வேறு செய்திகளை அந்த அடிப்படையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு வெளிநாட்டிலும் பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த ஒப்பனை அகம் என்ற அந்த அடிப்படையில் 4 இடங்களிலே தேர்வு செய்யப்பட்டு ஒரு இடத்திற்கு 75 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடுல இந்த ஒப்பனையகம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று சீனிவாச பள்ளிக்கும் பக்கத்தில், இன்னொன்று குபேரலிங்கத்துக்கு பக்கத்தில், இரண்டும் அரசு நுகர்வோர் வாணிபகத்திற்கு எதிர்ப்புறத்தில் இந்த 4 இடங்களில் இந்த ஒப்பனையகம் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் போதுமான அளவிற்கு ஆண்கள் கழிப்பறை தனியாகவும் பெண்கள் கழிப்பறை தனியாகவும் ஆண்கள் உடைமாற்றுவதற்கு உரிய இடங்கள் தனியாகவும் குளிப்பதற்கு வேண்டிய இடங்கள் தனித்தனியாக இந்த ஒப்பனையகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சு வர போனால் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும் அப்படி இதில் அமைச்சிருக்கிறோம். இது முழுக்க தனியாருடைய பங்களிப்பில் கட்டப்பட்டது. ஒன்று ஏபியு கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய முயற்சியில் வந்து கட்டப்பட்டது. இன்னொன்று அருணை கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பேரில் அந்த உரிமையாளர் வெள்ளிக்கு மூலமாக ஒன்று கட்டப்பட்டது. இன்னொன்று அருணை கல்வி குடும்பத்தின் சார்பாக ஒன்று கட்டப்பட்டது. இன்னொரு ஒப்பந்ததாரர் டிஎம்எஸ் என்ற ஒரு ஒப்பந்ததார் மூலமாக இது முழுக்க கட்டப்பட்டது. அரசு நிதியில் தனியாருடைய நிதி பங்களிப்போடு கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தேதியிலிருந்து இவர்களெல்லாம் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்வு தான் இப்போது நடைபெற்றது. எனவே இன்றையிலிருந்து பொதுமக்கள் பயன்படுத்தும் மதிப்பீடு வந்து ஒன்றொன்றும் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீடு திட்ட மதிப்பீடில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் அளவில் அந்த 4 கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம்.